படம் எப்படி இருந்தது நடிச்சவங்க நாங்க சொல்றதை விட ஆடியன்ஸா பிரஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸா நீங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எங்க படம் போட் வந்து நடிக்கும் போதே தெரியும் இது கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு. அந்த வகையில் விஷுவலாக பார்க்கும்போது நாங்கள் நடிச்சதை விட அங்கே வருது அது போகுது அப்படி சொல்லுவாங்க. பட் விஷுவலாக அதெல்லாம் வரும்போது இருந்த ஒரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ரொம்ப ரொம்பவே பிரமிக்க வைக்கிற வகையில இருந்தது. படம் போட் படம் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வெட்டு குத்து ரத்தம் இதெல்லாம் இல்லாம ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி, ஒரு ஹியூமனிட்டியை இன்சிஸ்ட் பண்ற ஒரு மூவி. இந்த தலைமுறை கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மூவி. சுதந்திர போராட்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், மீனவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். 10 பேர் தான் இருக்காங்க, ஒரே இடத்துல எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தது படம். போட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்டான படம். 2 hours ஒரே போட்டில் ஒரே கடலில் எப்படி அதை கொண்டு போக போகிறாங்கன்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. பட் ரொம்ப நல்ல கான்செப்ட் அண்ட் சொசைட்டியில் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸும் நல்லா சொன்னாங்க வித்தவுட் ஹர்ட்டிங் எனிபடி சென்டிமெண்ட். It was a good film, a good experience, different movie. படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாகவே படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நான் நினச்சேன் போட்டுலேயேவா இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் சும்மா ஒரு ஈகராக தான் வந்து பார்க்க வந்தேன். பட் அந்த லேக் ஆகல, எல்லாமே ஒரு த்ரூவாக வந்து நல்லா போச்சு. எந்த ஒரு தடங்களும் இல்லை, ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகாக போர் அடிக்காமல் ஒரு படத்தை கொண்டு போகிறதுக்கு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொன்னது தான், படத்தில் வந்து சிம்புதேவன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான அரசியலை முன்னெடுத்திருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக போட் திரைப்படம் இருக்குது. எப்பவுமே அவர் திரைப்படங்களில் வந்து ஒரு பகுத்தறிவான அரசியலை வந்து முன்னெடுப்பார். அதே அரசியலை இந்த படத்துலையும் எடுத்திருக்காரு. நிறைய விவாதங்கள் அந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். முக்கியமாக நகர்ப்புற வாழ்வியலை குறித்த ஒரு டிஸ்கஷன் இருக்குது படத்தில். சிம்புதேவன் சார் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு கால் வருதுன்னா கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நான் நினச்சி போனது தான். ஆனால் இது வந்து மிட் சீல மட்டுமே முழுக்க முழுக்க எடுப்பாங்க, அதுவும் 1943 அந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற போது ரொம்ப நல்லா இருந்தது. கதை சொன்ன விதமாகட்டும், எடுத்த மேக்கிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் டப்பிங், அந்த விஷுவல் எல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் சொன்னதை விட 100 மடங்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரே ஒரு டைட்டானிக் தாங்க, அந்த டைட்டானிக்குள்ளே தான் எல்லா விஷயமும் நடக்கும். அதே மாதிரி தான் எங்கள் படம் ஒரு மினி டைட்டானிக். ஸோ அந்த படத்துக்குள்ளே நடந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் விஷயங்களும் நாங்கள் சொல்கிறத விட ஆடியன்ஸாக நீங்கள் சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோகி பாபு சார் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. குலப்புள்ளி லீலா மேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 10 பேர் பண்ணியிருக்காங்க. 10 பேரும் வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் சட்டையரும் இருக்குது, எமோஷனும் இருக்குது, காமெடியும் இருக்குது, ஹியூமனிட்டி கடைசியாக வந்து ஹியூமனிட்டி பெஸ்ட்டுன்றதை சொல்கிற விஷயங்களும் இருக்குது. ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். உண்மையாகவே இப்படி ஒரு ஸ்டோரி நடந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் அவுட்புட்ன்றது தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க சுயமா தான் நினைப்பாங்க. மனிதாபிமானம்லாம் அதுக்கு அடுத்த பட்சம். கடைசியில அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த பார்ட்டி கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பேசப்படும் நினைக்கிறேன். டயலாக் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. மியூசிக் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சீனரிஸ், அந்த கடலுக்குள்ள இருக்கிறது, அது வந்து நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அந்த படத்தில் உட்காந்து பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ண முடியும். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆச்சு. நேச்சுரலாக இருந்தது, எதுவும் ஆர்டிஃபிஷியலாக இல்லை. வித்தவுட் மேக்கப், அந்த காஸ்டியூம் எதுவும் கலகலாம் இல்லைன்னா கூட அந்த படம் வந்து பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். யோகி பாபு சார் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம யூஸ்வலாக யோகி பாபு காமெடி ரோலில் பார்த்துருப்போம். இது ரொம்ப சீரியஸ் ரோல். வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் சீன் என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. there was suspense till the end. படத்தை மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சொசைட்டியில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் சொல்கிறாங்க. அண்ட் எப்படி ஒருத்தரோட சாக்ரிஃபைஸ் மற்றவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, அதான் காட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சொசைட்டி, எப்படி நம்ம அவங்களோட அட்வான்டேஜும் எடுத்துக்கிறோம். அண்ட் அப்போ எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. யோகி உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எப்பவுமே வந்து முக்கியமாக ஒரு மண்டேலா, பொம்மை நாயகி போன்ற படங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த படங்களில் வந்து அந்த காமெடியை தாண்டி அவர் வேற ஒரு விஷயம் பண்ணுவார்ல.
அந்த ஒடுக்கப்படக்கூடிய மனிதனோட இடத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதே ஒடுக்கப்படக்கூடிய மனிதனோட இடத்துல இருந்து தான் இந்த போட் என்ற படத்தில் வர அந்த குமரன் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முதல்ல அது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் தான். ஏன்னா ஒரே லைனில் இப்போ வந்து இப்போ மெட்ராஸ் படத்தில் வந்து அந்த சுவரை மட்டுமே வச்சு படம் பண்ணுறது ஒன்று இருக்குது இல்லை, ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு சின்ன ஒரு டூலை வச்சு படம் பண்ணுறதுன்னு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை வச்சு இவ்வளோ பெரிய கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு வந்து சேர்த்தது பெரிய ஒர்க்கு அது. இந்த மாதிரியான அரசியல் படங்களாக அவர் திருப்பி இன்னும் மேற்கொண்டு நிறைய இன்னும் வேற மாதிரியான அரசியல்லாம் வந்து சிம்புதேவன் அவர்கள் வந்து படங்கள் தன்னோட திரைப்படங்களில் பேசணும்னு நினைக்கிறேன். சீரியஸாகவும் சொல்லியிருக்காங்க, பட் இட்ஸ் நாட் ஃபன்னி. இட்ஸ் நாட் அ ஃபன்னி சப்ஜெக்ட். தெர் இஸ் சீரியஸ்னஸ் இன் இட். அட் த சேம் டைம் இட் டென்ட் ஹர்ட் எனிபடிஸ் சென்டிமெண்ட். யாரையும் பின் பாயிண்ட் பண்ணல, பட் நல்லா நீட்டா சொல்லியிருக்காங்க. படத்துல நல்ல பேக்ரவுண்ட், வாட் யூ கால் தட், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எவ்வளோ நேச்சுரலாக வச்சுருந்தாங்க. அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம் அதே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இட் வாஸ் குட். 2 hours தான் படம், அதனால கிரிப்பாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு வேகமாக போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. படம் ஆரம்பிச்சோடனே என்னடா இன்ட்ரடியூஷன் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் அருமையாக தான் போயிட்டு இருக்கு. சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. ஜிப்ரான் மியூசிக் வேற லெவல். கடைசி பாட்டு கண்ணீரை வர வச்சிருச்சு. படத்தில் நிறைய அரசியல் பேசப்படுது சரிங்களா. முக்கியமாக சொல்லணும்னா சைவ அசைவ அரசியலை குறித்த ஒரு விவாதம் இருக்கு. அப்புறம் வந்து கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா வந்து இன்னைக்கு நகர்ப்புறங்களில் பெருமாறியாக பார்த்தேன்னு வச்சுங்களேன், எங்கள் ஹவுசிங் போர்டில் வாழற மக்களுடைய வாழ்வியல் என்பது ரொம்ப பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. இந்த மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்புறப்படுத்தி கண்ணகி நகர், சிம்மஞ்சேரி, பெரும்பாக்கமான பகுதிகளெலாம் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அவங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டுட்டே இருக்குது. அந்த பறிக்கப்படக்கூடிய நிலத்தை பற்றிய ஒரு விவாதமாக அந்த படம் இருக்குது. யோகி பாபு லாஸ்ட்டாக ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு, இது வந்து எங்கள் ஊரை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து பெரிய அரசியல். அது எங்கள் நடத்தை எங்ககிட்ட திருப்பி கொடுங்க, எங்கள் நடத்தை எங்கேருந்து பறிச்சுட்டே இருக்கீங்கன்ற ஒரு டாக்கை வந்து படத்தில் கிரியேட் பண்ணுறது, இந்த அரசியலை முன்னெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக அது இருந்துகிட்டே இருக்குது. அதை ஒரு பேசணும்னு நினச்சதுக்கே வந்து பாராட்ட தெரிவிக்கணும். கண்டிப்பாக படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ட்ரோல் வெளியே முடிஞ்சது போட்லேயே தான் போச்சு. அப்புறம் இன்ட்ரோல் பிறகு போட்லேயே போய் படத்தை முடித்தார். அதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் சிம்புதேவன் சாருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாரு. ஏன்னா அத்தனை காமெடி ஆர்டிஸ்ட்டும் அதில் போட்டு உள்ள இறக்கிட்டு அதில் காமெடியே இல்லாமல் ஒருத்தரும் கேட்டு சீரியஸாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ படம் பார்க்கும்போது பயமாகுது. சில படம்லாம் பார்க்கும்போது பயமாகுது, அடையாண்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து உட்காந்தவொடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதில் ஒரு எலி கூட நடிச்சிருக்கு. தாராளமாக குழந்தை குட்டிங்கெலாம் கூட்டின்னு போய் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். அதேமாதிரி ஹிஸ்டாரிக்கல் அந்த நம்ம பழைய இதை வச்சு அதை சொல்ல வந்திருக்காங்க. அது நம்ம ஆளுங்களுக்கு படித்தவங்களுக்கு ஓரளவு புரியும். ஆனால் மிக அழகாக ஒரு கேரக்டர் அழகாக முடிச்சிருக்காரு. ரொம்ப அப்படி இழுக்காமல் டக்குன்னு ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு படத்தை முடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு மூவி. எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபு சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அந்த சின்ன பையனும் நல்லா நடிச்சிருக்கான், குட்டி பையன். ஆமாம், போட்லேயே எடுத்துருக்கிறதுனால போர் அடிக்கிறாப்புல இருக்கும். ஆனால் அந்த போர் அடிக்கிறது தெரியாமல் அப்படி நல்லா சிரிப்பாக நல்லா கொண்டு போயிருக்காரு. டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்லா இருக்கு படம். இல்லை, இதில் வந்து அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 சீரியஸான விஷயத்தை காமெடியாகவும் சொல்லுவார், காமெடியான விஷயத்தை சீரியஸாகவும் சொல்லுவார் அவருடைய படங்களில். ஸோ இந்த படமும் அப்படியே தான் பேசப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் எந்த விஷயத்தை சீரியஸாக பேசணுமோ அது சீரியஸாக பேசியிருக்காரு, எதை காமெடியாக முன்னெடுக்கணுமோ அதை காமெடியாக முன்னெடுத்திருக்காரு. ஸோ எல்லா வகையான அரசியலுமே படத்தில் இருக்குது. யோகி பாபு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரே மாதிரி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அவர்கிட்ட வேற ஒன்றும் எதிரும் பார்க்க முடியாது. அவராக பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே கிங், அந்த போட்டுக்கே அவர் தான் கேப்டன் ஆஃப் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா குட்டி டைட்டானிக் படம் அதேமாரி போட்டில் ஃபுல்லும் இது அதேமாரி தான். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்க. நம்ம சென்னையில் இருக்கிறவங்கள விட ஊர்ல இருந்து வந்து தங்கினவங்க தான், இருக்கிறவங்க தான், வாழ்றவங்க தான், வென்றவங்க தான் நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. சில சமயங்களில் குறை சொல்லும்போது நமக்கு மனசு வலிக்க தான் செய்யும். அவங்கவுங்க அந்தந்த ஊரில் போய் பார்த்தா தான் அவங்களோட சின்ன சின்ன கஷ்டங்கள் என்ன தெரியும். மற்றபடி எனக்கு என் சென்னை எப்போவுமே சென்னை த பெஸ்ட். ஐ லவ் சென்னை. எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் தான். அதில் ஆனால் என்னடா பார்க்குறவங்க எல்லாம் காமெடி இருக்கும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. ஒத்தொத்தம் கேரக்டரை மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் மதுமிதா. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இதுவரையும் அமையாத இந்த படத்தில் மதுமித்தானாலே என்ன சொல்லுவாங்க, கோவை சார்லாம் மனோரமானுவாங்க. அதை வந்து இந்த படத்தில் மதுமிதா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க வச்சுங்களா. படம் மிக அருமையாக இருக்குது. குழந்தை குட்டியோட வந்து பார்க்கலாம் தாராளமாக.